ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராணி 1 கிராணி 2 விளையாடிருக்கோம். இப்போ கிராணி 3 இதுவும் ஃபஸ்ட் டைம் தான். ரிவெஞ்ச் வீடியோ கண்டிப்பாக வருமான்னு எனக்கும் தெரியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன கையில் எதுவும் சத்தம்? இதில் என்னென்னா யாரோ சொல்லியிருந்தேங்க, இதில் புதுசாக ஏதோ அப்டேட் வந்திருக்கு கிழவனுக்கு. அது ஏதோ என்னென்னு பார்க்க வந்துடுவோம். அங்கே உள்ளே போயிடலாம். யாராவது வீட்டில் இருக்கீங்களா? யாராவது ஏதோ கையில் ஏதோ வச்சுருக்கோம். என்ன அது? ஐயோ, டிப் தள்ளிட்டானே. ஓகே, இதான் கிராணி 3 இன்ட்ரோ. ஸோ கிராண்ட் 3ல் எப்படி எஸ்கேப் ஆகிறோன்னு தெரில. வெறும் 2 எஸ்கேப் இருக்கான். ஆமாம், ஃபஸ்ட்டு செல்லுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? பூட்டா இந்த தள்ளுற மாதிரி எதோ வச்சுருப்பாங்களா? இல்லை, எதுவும் இல்லை. குழி தோன்ற மாதிரி இல்லை. ஏன் வேறு எப்படா தப்பிக்கிறது? எப்படி உடச்சிட்டு போகலாமா? நானும்ப்பா லாக் பிக் போடு. இது போதும் எனக்கு, இது போதும். சரி இருங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, லாக் பிக் திறந்தாச்சு. ஆனால் வருவானான்னு பயமா. என்னடா உள்ள எதுவும் இருக்குது. கிராணி 1ல் ஒருத்தர் இருப்பான், அது இவன் தான். நான் கிராணி 3ல் இருக்கான் புதுசு. ஓகே, இது என்னது? அண்ட் ஆக்சிலேட்டர். இந்த ஆக்சிலேட்டர் வச்சு நான் என்ன பண்ணுறது? சரி, என்னோட புதுசாகவே போகுது. நீட் க்ரோபாருக்கு நான் எங்கே போகிறது? சரிங்கன்னா நிறைய இடம் உடஞ்சி இருக்குது. இல்லை நடந்துருக்குமா? எங்கே ஏதோ வாட்டர் இருக்குங்க. ஐயோ, தாமஸ்னு விட்டுருங்க. இன்னும் ஒன்றும் இல்லை. கேட்டு இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக போய் தப்பிக்கிறோம் நம்ம. கேட்டு கதவை திறக்கணா? இது க்ரோபார் வேணும். வர்றாங்க டிக்கெட் கண்ட்ரோலர். எதுவும் திரும்ப அங்கே போகிறான். அதான் பெருசாக நடவு போகுதுன்னு நினைக்கிறேன். டிக்கெட்லாம் இது இல்லை. இந்த ஆக்சிலேட்டர் வேணா இருக்குது. இது நீ வச்சுக்கோ. காசத்தா ட்ரெயினில். இது ட்ரெயினா? ட்ரெயினா? ரொம்ப ஜஸ்ட் நாட் ஒர்க்கு. அப்பா இது ஒர்க் ஆகுது. இது ஒர்க்கால. ஆனால் நீ மட்டும் இப்படி ஒர்க்காரா? பேட்டரி போட்டு வச்சுப்பாங்க போல இருக்கு. சரி, யாராங்க? ஐயோ, யாரோ கண்ணு வச்சுட்டு வரான் கையில். ஐயோ திறக்க வர முடியல. ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ ஒழிஞ்சுப்போம். எதுவும் பண்ண முடியல இப்போதைக்கு. யாரா காப்பாத்துக்கு? ஐயோ, போயிட்டான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இருக்கும். அச்சோ, கிராணி. ஐயோ, என்னடா ஸ்டக் ஆகிடுச்சு. ஐயோ, ஸ்டக்கு வேறு ஆகுது. இன்னொத்தி அடி வாங்கியிருப்பேன். எங்கே ரொம்ப க்ளோஸ்அப்புக்கு ஆனால் நல்ல வேலை பார்க்கல. எவ்வளோ பக்கத்தில் இருக்கா, நான் அப்போ கூட பார்க்கல. காஞ்சிப்போம். ஓகே, தெரிஞ்சு கிராணி போயிட்டா. அப்படியோ கிராணி போயிட்டா. எட்டி பார்த்தா டக்குன்னு மூஞ்சிலே வைப்பானோ கண்ணை வச்சு. கன் கன்ஃபார்மே பண்ணுறேன் நான். ட்ராப் வச்சு சத்தம் கேட்டுச்சு. ட்ராப் இருக்கான்னு அப்படியே ஒன்று அங்கேயே ஒரு மார்க்கமாக நிற்கிறான். பயமாக இருக்குது. ஏய், என்னடா பண்ணுறான் அவன்? வா, சத்தத்தை போடுறான். ஐயோ, ஆன்ட்டி நான் இங்கே இல்லை. ஆன்ட்டி நான் இங்கே இல்லை. டேய், எடுத்து மூஞ்சி மேலே அடிக்க போகிறேன். ஒழுமையாக ஓடுறா. ஓட்டான். சரி, போவோம். ஓகே, வரல. அப்புறம் அவங்க இங்கே எடுத்து மூஞ்சி மேலே அடிக்க போகிறோம். ஐயோ, அடிச்சிருப்பான் நேற்றுக்கு மூஞ்சிலே.
வர்றான். ஐயோ ஐயோ, அவன் என்ன சரா மாதிரியா சொல்கிறான். ஐயோ இலை, உனக்கு காது கேட்காத வழக்கமா? எனக்கு காது கேட்குது, அதான் டவுட்டு. கொஞ்சம் விட்டு தான் மூஞ்சிலே சுட்டுருவான். ஸோ பட்டின இன்னும் யாரும் வரலைங்க. ஐயோ தெரியாமல் இதுவரை தட்டி விட்டேன். இங்கே இருக்கிற ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு அன்னைக்கு எதை தொட்டாலும் டம்மு டம்மு டம்முன்னு விழுது. கேள்வி ஒரு பிரச்சனையும் இருங்க. கிழமை தானே, நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ இவன் பார்த்துட்டான், ஓடிடுறா உள்ள. கண்ணை அப்படி பிடுங்க முடியுமா பார்ப்போம். தம்பி கொஞ்சம் கண்ணை கொடுப்பா. இருங்க, இப்போ நம்ம சதத்தை போட்டுங்க கிழவியை வர வைப்போம். ஸோ பார்த்துட்டு இப்போ நம்ம கிழவி எங்கே வர வச்சா? ஐயோ ஐயோ தேவையில்லாமல் கிழவியை நான் இங்கே வர வச்சிட்டேன். அந்த கிழமை போயிட்டாங்க. கிழமை போயிட்டானா? அது ஐயோ ஐயோ க்ளோஸ்அப்பில் போகிறான். அந்த கிழவி அவங்க வந்துருச்சா? வந்துருச்சு. சரி இப்போ நம்ம அப்படியே கம்முன்னு போகலாம். இந்த கிழமை ஐயோ 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 மாட்டிக்கின, யாரும் காப்பாத்துங்க. அந்த கிழமை வந்தால் மூஞ்சி மேலே போடுவோம். ஐயோ ஐயோ இங்கே மாட்டிக்கினேன். ஐயா ஆண்டி யாரா காப்பாத்துங்க. இங்கே இருங்க, நம்ம இங்கே செல்லு ஒழிலாமல் வேணாம். அதுக்கப்புறம் செல்லே வச்சு முத்திடுவாங்க. கிழமை இருக்கானா? கிழமை ஐயோ ஐயோ அங்கே போகிறான். நம்மளுக்கு ஓகே, அவன் அங்கே போகட்டும், நம்ம மேலோட்டமாக போகலாம். ஓகே, நான் ரொம்ப நேரமாக சர்வே ஆகிருக்கேன். அதுதான் ஐ எம் சச் ஒரு பிளேயர். ஓகே இல்லை யாருமே வரல. சரி நம்மளோட லக்கு. சரி யாரும் வரல இது வரைக்கும். கதவை திறந்து ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இங்கே பாருங்க, புல்லட் அங்கே இங்கேன்னு வச்சுருக்காங்க. கிராணி ஒன்று மாதிரி, கிராணி 2ல் கூட தான். இதில் இவனுக்கு கண்ணாடி கூட ஒழுங்காக போட தெரியாது. இவங்க கீழே கன்று விட்டு வச்சுருக்காங்க. எப்படி ஒழுங்காக சுடுவோம்? நீங்களே பார்த்தீங்க, கண்ணு முன்னாடி இருங்க குனிஞ்ச எக்கு தப்பா சுட்டா எங்கேயோ. பாவம் அந்த ரோபோ. ஆமாம் ரோபோவில் சுட்டும் எதுக்கு அது உடையல? ஏதோ மேஜிக், அதுக்கு ஏதோ மேஜிக் இருக்குது. ஸோ நானும் ரொம்ப நேரமாக இந்த ட்ரெயின் ஆக்சிலேட்டரை வச்சிட்ருக்கேன். நான் இந்த ட்ரெயின் ஆக்சிலேட்டரா கார் ஆக்சிலேட்டரா? ஆமாங்க, இதில் ட்ரெயின் எஸ்கேப் இருக்குன்னு சொன்னாங்க. கார் எஸ்கேப் இருக்குது. இருங்க போய் செக் பண்ணிடணும் கீழே. இது ஆக்சிலேட்டர். இது கார் மாதிரியே தெரியலையே. ஏதோ வச்சு நம்மளை பயமுத்துறாங்க. இது வெடுப்போம். ஐயோ அது கீழே வேலை. இந்த பிளாங்க் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஏங்க எனக்கு ஐடியா தெரியும். இருங்க ஃபஸ்ட் நம்ம இது இங்கே வச்சுட்டு கீழே விழுந்துடாத. விழலை. ஸோ இந்த ஆக்சிலேட்டரை நம்ம வந்து கீழே போட்டுட்டு இந்த பிளாங்கை எடுத்து ஒரே அடியாக அந்த பிரிட்ஜு அந்த பலகை இருந்தால் தானே போக முடியும். அந்த பலகை மாதிரி அப்படியே வச்சு நம்ம தாண்டி போக போகிறோம். அதான ஐடியா. அங்கே இது எப்படி வைக்கிறது தான் தெரில. ஐயோ யாரும் கண்ணே தெரில அவளுக்கு. இந்த கேள்வி நான் இங்கே இருக்கேன்னு கூட டிஸ்கஸ்டிங் மாஸ்டர். சரி வாங்க நம்ம முன்னாடி அது ஒரு ஐயா 41 என்னதுரா அது? கிராணி 2ல் வர ஆக்டோபஸா? ஆனால் ஆக்டோபஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஏதோ ஒரு அனிமலாக வச்சுருக்காங்களா? ஒன்றும் போடல, அடித்து திரும்ப உள்ளே போட்டாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமா இதை நான் லாக் பிக் நம்பிக்கிட்டு இருக்குன்னு தெரில உங்களுக்கு இன்னும். ஸோ என்ன போகிறோம். ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். அது டாகன்னு கூட தெரில. அது ஸ்ட்ரைட்டாக மண்டையில் கிடைக்கணும்.
நெஞ்சில் கடிக்கணும். ஏன்னா காலில் கடிச்சிருச்சு நொண்டி நொண்டி நடுறேன். சரி இங்கே புதுசாக தான் பாக்ஸ் இருக்குது இருபத்தா இருக்கும். சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். ஓகே வேணா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவான் இந்த மாதிரி பண்ணால். ஆனால் ஒன்று மிஸ் ஆகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறது? வேறு வேணை கட்டிங்கன்னா ஸோ என்னங்க பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் ஊரில் போதும்ப்பா போதும். ஓகே ஓகே போதும்ப்பா போதும். ஸோ வரணும். ஐயோ ஐயா 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 விட்டுருங்க ஐயா ஐயா சாமி விட்டுருங்க. டோரை க்ளோஸ் பண்ண மாட்டேன் அது கூட பண்ண முடியல. ஐயோ நான் உள்ளே போக மாட்டேங்குது. போயிடுச்சு. இல்லைங்க இப்போ இந்த வாயை ஐயோ அதுதாங்க இந்த வாயை மட்டும் கம்மியா வாயை பார்த்துட்டு மாட்டே கொண்டே மறந்துட்டேன். ஸோ சாடுங்க நம்ம ஒரு டே நம்ம ஒரு வேணாம்பா. இன்னொரு டேவே வந்துச்சு. 3 அதெல்லாம் நம்மளால் ஒரு மண்ணும் கண்டுபிடிக்க முடியல. யாரா அது ஃபாலோ பண்ணுறது? வேஸ்ட்டு கிராணிலாம் வேஸ்ட்டு. இந்த கிராணிலாம் வேஸ்ட்டுங்க பாருங்க. சும்மா இது டேக்கிள் பண்ணுற பேர்லாம் கசிங்க வாங்கிட போகிறேன். அது வந்து முதல்ல மாதிரி வந்து கவிட்டு போகுது கீழே விழுந்தா கூட. டிஸ்கஸ்டிங் வாட்டர் எனக்கு ஒன்றா போடல. டிஸ்கஸ்டிங் வாட்டரில் எதுக்கு இந்த குரோக்கடையில் எதுவும் பண்ணிட்டு இருக்கு? ஒரு ராட்சச குரோக்கடையில் இருக்குமா கூட. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பயம் இல்லை ஓப்பத்தில் பயம்னா என்னன்னே தெரியாது. தெரியாமல் வாய் ரோல் ஆகிடுச்சு. ஓகே ஸோ வாங்க எதாவது மாட்டுற மாதிரி. இதில் கூட புல்லட்டாடா ஏதாவது மாட்டுற மாதிரியும் இல்லை. இருங்க யாரும் வராங்களா? ஃபீலாவது வர மாதிரி. மரக்கட்டை இந்த மரக்கட்டை வச்சு நானும் அதோட ஃபயர் வுட்டு. ஏங்க அங்கே எதுவும் தீப்பத்தியும் பார்த்தா ஃபயர் வுட்டும் இது. ஸோ எதாவது பற்றி வைக்க முடியுமா பார்ப்போம். கூட நான் மேலே காக்கா பார்த்தேன். ஸோ காக்கா இது வச்சு விரட்ட முடியுமா பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டேர்ஸில் ஏறி அந்த இடத்துக்கு போகணும். அந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு கூட கைஸ் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ கட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ் நானே அப்படியே அடித்து பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பார்த்துட்டு இப்போ வெற்றிகரமாக நான் பற்ற வைக்க போகிறேன். பற்ற வச்சிட்டேன். ஸோ பார்த்தினா இங்கே ஒரு மண்ணும் நடக்கிற மாதிரி இல்லை. நானும் எதை தான் பண்ணுறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ப்ளூ ஸோ மேலே போய் செக் பண்ணுவோம். இதுதானே பட்டனு ஒன்றும் நடக்கலை. ஸோ வாங்க போவோம். ஸோ நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போங்க. ஓகே இங்கே தான் புகை வருதா? அந்த சிம்னிக்குள்ளே தான் வருமா? எனக்கு பொருள் எங்க சத்தியமாக எங்கே எதோ ஐயோ ஏங்க ஏதோ மான்ஸ்டர் உருவாயிருக்குன்னு நினைக்க. ஆமாம் எங்கதே காக்கா இருந்துச்சே பறந்து போ. நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்க அவன் வேறு. ஸோ இந்த காயினை வச்சு நான் என்னங்க பண்ணுறது?
ஸோ இந்த காயினை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில எனக்கு. ஸோ வாங்க ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எனக்கு மரக்கட்டை கூட எதுக்கு இருக்குன்னு தெரில. கூட இங்கே ஏதோ பார்த்தேன் இது ஏதோ இடம். இது என்ன இடம்னு தெரியலையா? இந்த இடத்து எங்கேயோ அந்த இடம் அங்கே மேட்ச் பாக்ஸ் இருந்துச்சு. அந்த இடம் இங்கே குதிச்சு நம்மளாம் ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதனால நாங்கள் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே ஏதோ ஹவுஸ் இருக்குங்க. என்ன ஹவுஸு தரலாம்? கீழே குதிச்சா அடி மட்டும் நல்லா படம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து குதிச்சு அடி போடுமோ வரும் குதிப்போம். அப்போ அடி வெற்றிகரமாக இப்போ நம்ம இங்கே வந்து விட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராணி 1ல் இருக்க பஞ்சிங் பேகு போ. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராணி 2ல் இருக்கிற அந்த கிளாக்கு, இதுவும் கிராணி 1ல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ பொம்மை இருக்கும்ல கிராணி 1ல், அது இதில் தொட்டியில் போட்டு ஆட்டினா ஸ்லெண்ட்ரினான்னு ஒரு பேய் இவங்க வருமா, அது வரும் கூட. இந்த ட்ரிக்ஸு கூட பார்த்துருக்கீங்களா? ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன் கிராணி 1ல் அது ஒன்று பண்ணுவான். கிராணி சேஸ் பண்ணிட்டு வரும்போது இது தொட்டியில் அந்த டெடி பேர் போடுவான். ஆனால் கிராணி மறைஞ்சு போய்டும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ எனக்கு. இந்த காயினை வச்சிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி இங்கே வச்சுட்டு மட்டும் ஓடிடலாம் வாங்க. சவுண்டு கேட்டால் வருவா. ஸோ பார்த்தோன்னா இங்கே வந்து குதிக்க போகிறோம். குதிச்சு என்ன ஆகும்னான்னு தெரில, இது என்னன்னே தெரில. இங்கே ஒரு வேளை கீழே ஏதோ பற்ற வச்சுருப்பாங்களோ இருங்க பார்ப்போம். எங்கள் பத்தலாம் எங்கள் ரொம்ப கிட்ட தாங்க இருக்குது. குதிச்சா ஒன்றும் ஆகாது. வாங்க ட்ரஸ்ட் ஃபால்ஸ் அந்த இது இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதுக்கு மேலே. இன்னும் ஒரு வாட்டி அடி வாங்கினா போகும். இல்லை ஒரு வாட்டி இல்லை, இன்னும் 2 லைஃப் இருக்குது நம்மளுக்கு. இருங்க நான் ஃபஸ்ட் டைம் இதை திறந்து பார்ப்போம் தான் பண்ண முடியுமான்னு. இது என்ன ஏங்க இது மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ரிமெம்பர் பண்ண முடியல ஒழுங்கா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் நொண்டி போயிட்டுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த கேட்டை ஓப்பன் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. ஸோ அந்த க்ரோபார் ஒன்று தேவைப்பட்டுச்சுல, இந்த க்ரோபார் மட்டும் கிடச்சின்னா இது உடச்சின்னு போய் எடுத்துருவேன். வேற நான் அது இன்னும் பார்த்து உரு சவுண்டு எங்கள் சவுண்டுன்னு சொன்னால் ஞாபகம் இருக்குது. சத்தம் பார்த்தா எதுக்கு அவங்க 2 பேரும் மேலே சத்தம் ஆகாது உங்களுக்கு. ஸோ அலர்ஜியில் வந்துடுவாங்க இங்கே. ஸோ பார்ப்போம். க்ரோபார் எங்கடா இருக்கு? ஐயோ பிளாக் பண்ணாதடா நீ வேறடா. நானே எங்கே போகிறதுன்னு இருக்கேன். ஐயோ கிட்ட வரைக்கும் வந்துடும். என்னடா போக முடியல. ஐயோ இங்கே பிளாக் ஆகிருக்கு. நல்லா அந்த கிளவி கண்ணு தெரில. அப்படியே போய்டு. அப்படியே போயிடு. அப்படியே போன்னு சொன்னால் வேணா அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காதியோ. ஏன் இதில் காசு இருக்கான்னு பார்க்குறியா? அதெல்லாம் இருக்காது. போ. நான் ரொம்ப நேரமாக நான் பார்க்குறேன். அவன் போக மாட்டான். போயிட்டான். அந்த பயம் இருக்கட்டும். அப்படி தான் போனோம். எங்கே க்ளோஸ் பண்ணிடுவோம் நம்ம இந்த தோட. இல்லை க்ளோஸ் பண்ண வேணாம். நம்ம வெளியே தானே போக போகிறோம். வாங்க இப்படி வந்து இது ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் சத்தம் வருது அதுலேருந்து. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எப்படா போகிறதுடே? கதவை தரங்கடா. ஐயோ விட்டுங்க. ஏங்க இப்போ பிளாக் பண்ணிட்டால அந்த கிராணி வராது. ஐயோ நான் புது வரேன். போங்க மொத்தமாக போங்காட்டும். இந்த கிழவன் கிட்ட கூட அவ்வளோவா அடி வாங்க. இந்த கிழவி கில் அடிச்சில்ல ஒரு வாட்டி. அது என்ன சொன்னேன்? வேஸ்ட்டுக்கு இவெல்லாம் வேஸ்ட்டு. ஞாபகம் இருக்கா? இவெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னேன்.
அந்த வேஸ்ட்டாக இருக்கிற வெளியில் போத்தேன்னா நான் எவ்வளோ பெரிய வேஸ்ட் அசிங்கமாக போச்சு குமார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ ஐம் கோனா கிவ் அப்னா என்ன, ஒன்றும் இல்லை, விட்டு கொடுக்க வேண்டியது தான் உங்களுக்கு. என்ன பண்ணுறது, இதுமா ஒன்றும் பண்ண முடியாது. நானும் நிறையா பார்த்துட்டேன், ஒன்றே வந்தால் கண்டுபிடிச்சேன். இருங்க போடு, நான் க்ளூ கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு க்ளூவை. ஸோ அது பண்ண முடியுமான்னு மட்டும்தான் தெரில என்னால். நான் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ இவன் பார்த்துட்டான். யாரையா காப்பாற்றுங்க. ஐயோ கதவு க்ளோஸ் பண்ணிடுவோம். போடி, இவன் வர பார்த்துட்டானே. இப்போ என்னடா பண்ணுவேன் நான், என்ன பண்ணுவேன்? இந்த கதவை திறங்க ப்ரோ. இந்த கதவு சம்திங் இஸ் பிளாக்கிங் ஃப்ரம் இன்சைடா. என்னடா இருக்குது, இந்த கண்ணாடி வேறு போட்டு வச்சுருக்கீங்க, எப்படா கண்டுபிடிக்க முடியும்? டே அக்கறை காட்டுங்கடா. ஐயோ இந்த டப்பா மண்டியை வேறு இதெல்லாம் அடித்து உடைக்க முடியாது. இந்த லாக் பிக்கை வச்சு அடித்து உடைக்க முடியாது. என்ன பண்ணுறது நான், அந்த ஒரு பூ கூட கண்டுபிடிக்க விட மாட்டேறாங்க. எங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இவனை அடித்து உடைக்காமல் விட மாட்டேன். அதான் டாஸ்க், முதல் டாஸ்க் இவனை அடித்து உடைக்கிறது. என்னங்க பண்ணுறது? ஐயோ ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ கைஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.